மறைந்த பேராயர் எஸ்ரா சட்குணம் உடலுக்கு 30 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். ECI திருச்சபையின் ஸ்தாபகரும் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவருமான பேராயர் எஸ்ரா சட்குணம் கடந்த 22ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். சென்னை வானகரத்தில் உள்ள இயேசு அழைக்கிறார் வளாகத்தில் எஸ்ரா சட்குணம் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல போதகர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். மக்களின் கண்ணீர் அஞ்சலிக்கு பிறகு வானகரத்தில் இருந்து கீழ்ப்பாக்கத்திற்கு இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின்படி பேராயர் எஸ்ரா சட்குணம் உடல் காவல்துறை மரியாதையுடன் 30 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், சேகர்பாபு மற்றும் சென்னை மேயர் பிரியா, கிறிஸ்தவ மத போதகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக சென்னை வானகரத்தில் உள்ள இயேசு அழைக்கிறார் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த எஸ்ரா சட்குணம் உடலுக்கு சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் மற்றும் அவரது தந்தை பால் தேவராஜ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அப்போது பேசிய டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன், மறைந்த பேராயர் எஸ்ரா சட்குணம் செய்த ஊழியங்கள் 1000 மடங்கு வேகமாக பரவ வேண்டும் என தெரிவித்தார். நினைக்கும் போது மேன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக நிதானமாக நிறுத்தி அவங்க தெளிவாக செய்கிறத நான் சின்ன வயசுலேருந்து கண்கூடா பார்த்துருக்குறேன். 1000 சபைகளுக்கு மேலே இருந்த போதும் நான் சொல்கிறது 90களில் 1000 சபைக்கு மேலே இருக்கும்போது ஒரு பாஸ்டருடைய பேர் சொல்லி சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி, அந்த சபையில் இருக்க எல்டர்ஸ், அந்த சபையில் இருக்க பழைய விசுவாசிகள் எல்லாரும் பேர் சொல்லி சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஊழியத்து மேல ஒரு பெரிய ஈடுபாடு. 1000 2000 நாங்க 2000 5000 சபைகள் நாங்க 5000 10,000 நாங்க இப்ப 10,000 1 லட்சம் சபைன்னு சொல்லி அவங்க ஒரு லெக்கோட போயிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலே வெகு சில ஊழியக்காரர்கள் செய்த சாதனையை ஐயா அவர்கள் முறியடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா 10,000 சபைகள் அப்படிங்கிறது உலகத்துல யாருமே செய்ததா வரலாறு இல்லை. அது முதல்ல உலக அளவில் ஒரு பெரிய சாதனை படைத்த ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிருக்கிறாங்க. எங்கள் அப்பாவுடைய 80வது பிறந்த நாளைக்கு அவங்கள எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ரகசியமாக இன்வைட் பண்ணியிருந்தேன். அப்போது அவங்க 3 சபை அன்னைக்கு டெடிகேஷனுக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. என் முன்னாலே உட்காந்து கடன்னு ஃபோன் பண்ணி 3 பேர்கிட்டையும் வேற டேட்டை மாற்றி கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சர்ப்ரைஸாக வந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் அது. அப்படிப்பட்ட ஒரு அன்பானவங்க அந்த இடத்துல அப்பாவோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை கொண்டு போய் அதை ஃப்ரேம் பண்ணி திருப்பி ஒரு நாள் அதை கொண்டு கொடுத்து அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நிறைய காரியங்கள் செய்வாங்க. அப்பா மேலே ஒரு தனி அன்பு அவங்களுக்கு உண்டு எப்போவுமே. தொடர்ந்து அவங்களுடைய ஊழியங்கள் 1000 மடங்கு வேகமாக பரவி வேகமாக அந்த ஊழியங்கள் இன்னும் துரிதமாக நடக்க ஆண்டவர் அழைப்புருவாராக. அவங்க இழந்திருக்க குடும்பத்தையும் கடவுள் ஆசீர்வதிக்க, அந்த குடும்பத்துக்கு இன்னும் சமாதானத்தை தந்து வேகமாய் ஊழியத்தில் ஓடக்கூடிய கிருபையில தந்து வழிநடத்துவாராக. ஆமென். இயேசு அழைக்கிறார் ஊழியங்களின் நிறுவனர் பால் தினகரன், NLAG சபையின் தலைமை போதகர் மோகன் உள்ளிட்டோரும் பேராயர் எஸ்ரா சட்குணம் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தந்தை பேராயர் ஐயா எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் அருமையான நண்பர். இன்று அவர்கள் ஆண்டவரிடம் சென்று மிகப்பெரிய பணியை விட்டு அவர்களுடைய ஊழியத்திலே நிறைவான பலனை கண்டு ஜீவ கிரீடத்தை பெற்று கனம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடைய சேவையை, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் சேவையை, எல்லா மக்களுக்கும் நீதி வழங்கும் சேவையை நாம் கைப்பற்றி நடத்தி அவர்களுக்கு நினைவஞ்சலியை செலுத்துவோம். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போயிருக்கிறது ஒரு மகிமையான அனுபவம். ஆனால்
ஒரு நல்ல தலைவர், ஒரு அன்புள்ள தலைவர், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் ஒரு உண்மையான தலைவர், சபையை ஸ்தாபிப்பதில் மிகுந்த வாஞ்சை உடையவராய் வாழ்ந்தவர். அவர் தேவனுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு வெற்றியோடு ஆண்டவர் சமூகத்துக்கு போயிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.